இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி பிரியாணி தாங்க பண்றேன். இது இறாலு, சிக்கன், மட்டன் எதுல வேணா பண்ணலாம். நான் இறால் வச்சு தான் பண்ண போறேன். சூப்பரா வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் நம்ம வந்து அரைச்சுக்கலாம். அதோடவே ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய் இதையும் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இறால வந்து மேக்னேட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கறதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜார்ல 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி துண்டுகள், 4 பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு கொரகொரப்பா அரைச்சு அதையுமே அந்த பேன்ல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய தக்காளி, கூடவே கொஞ்சம் கல்லுப்பு, நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச அந்த ஸ்பைசஸோட பொடிகள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, 1 கப் அளவு தயிர் போட்டுக்கோங்க. 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருக்க இறால் எடுத்து அதில ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு இத நல்லா கலந்து விட்டுட்டு, 1 டம்ளர் நம்ம வந்து சீரக சம்பா ரைஸ் எடுக்கிறோம்னா, 1 1/4 டம்ளர் தண்ணி எடுக்க போறோம். நான் 2 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு 2 1/2 டம்ளர் பார்த்தீங்கன்னா, தண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா அரிசியும் தண்ணியும் ஒண்ணா சேர்ந்து வர பதம் வரும்போது, ஒரு 10 நிமிஷம் டம் போட்டு வச்சுட்டோம்னா, சூப்பரா பிரியாணி மணக்க மணக்க ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணிடுங்க.